பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்வான்ட் சோஷியல் மீடியா கில்ட். ஒரு குட்டி ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரி தான். என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டும் நானும் வந்து வி ஆர் ஸ்கூல் மேட்ஸ். அதுக்கப்புறமேட்டா காலேஜ் வேற வேற இடத்துல படிச்சு ஷி காட் பிளேஸ்ட் சம்வேர், ஐ காட் பிளேஸ் சம்வேர், வி போத் காட் மேரிட். அவங்களுக்கு 2 குழந்தைங்க, எனக்கு ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் ஷி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் அ வெரி குட் கம்பெனி. ஐ ஸ்டார்டட் மை பேக்கிங் அண்ட் ஆல் ஸ்டஃப். இப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. வி வர் டிஜிட்டலி கனெக்டட், பட் பிசிக்கலா அவங்களை மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் வி போத் மெட் ஈச் அதர். யூஷுவல் டாக்ஸ் பிளா 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 அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் வி வர் ஜஸ்ட் கிரவுட் கேசிங், பறக்க பறக்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் ஷி ஸ்டார்டட் டாபிக். நான் ஒரு வேளை பொறுப்பான அம்மாவா இல்லையோ, சரியா சரியா குடும்பத்தை பார்த்துக்கலையோ, இன்னும் நல்லா திறமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்லாம் திடீர்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஐ வாஸ் லைக், என்ன, ஏன்? சி ஐ எம் அ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஐ எம் டூயிங் வெரி வெல் இன் மை லைஃப். அண்ட் அவங்க வந்து ஐடல் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அவங்க. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஷி இஸ் ஒர்க்கிங் இன் அ வெரி ரெப்யூட்டட் கம்பெனி ஆஸ் வெல். ஏன் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது அப்படின்னோட ஷி டுக் ஹர் ஃபோன் அப் அண்ட் ஷி ஷோட் மீ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட பேஜை காமிச்சு அண்ட் ஷி டோல் மீ அ ட்ரெண்ட். என்னன்னா, அந்த மாதிரி சில செட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட ட்ரெண்டே வந்து என்னன்னு பார்த்தேன்னா போஸ்டிங் டெய்லி ரொட்டீன். எனக்கு இந்த போஸ்டிங் டெய்லி ரொட்டீன் அது இது அதை பத்திலாம் ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தி ஸ்டஃப் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஷீ ஷோட் மீ. அவங்க எனக்கு காட்டினோன்னே நானும் அப்படியே ஃபோனை வாங்கி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இட் வாஸ் வெரி நைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலங்கத்தால ஒரு 5:45 5:30க்கு ஷீ இஸ் என்டரிங் த கிச்சன். கிச்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்கங்க. சும்மா எந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கரமா என்டர் ஆனாங்க கிச்சன்ல. சி என் குழந்தைக்கு வந்து 7:15க்கு பஸ். ஸோ நான் வந்து 5:45க்கு தான் நானும் ஏஞ்சி கிச்சனுக்கு ஓடுவேன். ஐ லிட்டரலி வேக் அப் லைக் அ ஹாஃப் பேக் பொட்டேட்டோ. ஸோ துணி ஒரு கோலம், தலை ஒரு கோலம். நான் பல்ல விளக்கிட்டு கிச்சனுக்குள்ள ஓடும்போது ஒரு பிரளயமே நடந்துடும். அண்ட் அந்த டைம்ல நானே எனக்கு கண்ணாடியில் பார்த்தேன்னா பயந்துடுவேன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் போவேன். பரபரன்னு வேலை பார்ப்பேன். பரபரன்னு எல்லாத்தையும் முடிப்பேன். டீ போடணும், காஃபி போடணும். ஏன்னா ஐ ஹேவ் டு கெட் ரெடி வித் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் த லஞ்ச். ஏன்னா அவளுக்கு 7:15க்கு ரெண்டுத்தையும் பேக் பண்ணி அவளை அனுப்பணும். ஸோ ஒரு பிரளயமே நடந்து முடிஞ்சிடும் என்னோட கிச்சன்ல. அண்ட் அவங்க உள்ள என்ட்ரானாங்க, சமைக்கிறாங்க. ஷி மேட் காஃபி, பயங்கர டெக்கரேட்டிவ் கப்ஸ்ல எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஷி மேட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது ஒரு பாத்திரம், அதை சர்வ் பண்ணது பயங்கர ஐ கேண்டியா டிஃப்ரெண்டா ஒரு அழகான பிளேட்ஸ்ல சர்வ் பண்ணி அது ஒரு டிப் ஒன்று சொன்னாங்க. அதாவது உங்களோட அன்னைய நாள் ஃபுல்லும் நல்லா ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் உங்க பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ற பிளேட்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளேட்ஸ்ல சர்வ் பண்ணாங்க. அண்ட் தென் ஒரு 10:30 11 o'clock ஷி ஸ்டார்டட் ஆஃப் வித் லஞ்ச் திங்ஸ் அண்ட் ஆல். அண்ட் லஞ்ச் வச்சாங்க பாருங்க. ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் நம்ம போனோம்னா they'll give us தாலி இல்ல, ஒரு ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் தாலி வச்சுட்டு சுத்தி குட்டி குட்டி கப்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ், கூட்டு, கறி, காய், அப்பளம் அந்த மாதிரி வச்சு பயங்கரமா சர்வ் பண்ணாங்க. அண்ட் தென் கம்ஸ் த ஈவினிங் காஃபி வித் 2 ஸ்நாக்ஸ். அண்ட் தென் டின்னர் தாங்க ஹைலைட். எக்ஸ்ட்ரீம் ஹைலைட் என்னன்னா, அரோமா கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு ஒரு ரூஃப் டாப்ல ஒரு கேண்டில் லைட் டின்னர் செட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மிரண்டே போயிட்டார். உண்மையா அதெல்லாம் பண்றாங்களாடி, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பார்க்காம என் வாழ்க்கை வீணாகிட்டு, இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நோ ஒன் டோல் மீ கைஸ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ எல்லாம் கொடுத்துட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷீ இஸ் கமிங் வித் டிஃப்ரெண்ட், அப்பதான் ஒரிஜினல் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில ஷீ இஸ் கமிங் வித் ஒரிஜினல் ஸ்டோரி. சி பாரு, என் மாமியார்லாம் சொல்றாங்க, இவங்கலாம் பாரு எவ்வளவு நல்லா பண்றாங்க, எவ்வளவு நல்லா செய்யறாங்க, நான் இந்த மாதிரி இல்லையோ அப்படின்னோன்னா எனக்கு டக்குன்னு, இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிற. சி ஷி இஸ் டூயிங் இட் ஆஸ் அ பிஸ்னஸ், மானிடைஸ் பண்றாங்க, நீ வந்து அதை கடமையா பண்ற. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏதோ சொல்லி சமாளிச்சு அவங்களை அனுப்பிச்சிட்டேன். பட் ஆஃப்டர் தட் அவங்க கிட்ட நிறைய கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்சஸ், அவங்க ஹஸ்பண்ட் அந்த கில்ட், தான் அப்படி இல்லைன்ற கில்ட்ல கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸ் சிலதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சுதாரிச்சுட்டு அவங்க தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டார். தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஷி ஹேட் டு அட்டெண்ட் அரௌண்ட் 6 to 7 சிட்டிங்ஸ், ஒரு 10,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணி நவ் ஷி ஹஸ் பவுன்ஸ் பேக் டு நார்மல். அவங்க நார்மலுக்கு பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறம் சொன்ன விஷயத்த வீடியோட கடைசியில சொல்றேன் நான். இந்த மாதிரி அவங்க தெரப்பிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தப்ப ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் எவ்ரி ஒன் இன் மை அபார்ட்மெண்ட், மை க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சு, இந்த மாதிரி வீடியோஸ் காமிச்சு இது பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு சும்மா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சப்ப, டு மை ஷாக் 80% ஆஃப் த லேடிஸ் செட், பாருப்பா அவங்களாம் எப்படி இருக்காங்க, நம்மளாம் ஒன்றுத்துக்குமே இல்லாமல் வேஸ்ட்டாக உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஒன்றுத்துக்குமே நம்மளாம் லாய்க்கு இல்லைல்ல அப்படின்னு 80% ஆஃப் பேர் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அப்பார்ட்மெண்ட்ல உள்ள முக்காவாசி பேர் சொன்ன விஷயமே, நம்மளாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை, பாரு என்ன அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஹைலைட் ஒரு ஆன்டி,
பாப்பா அவங்க வீட்ல எல்லாம் பார்த்தனா பழைய சோறே மிஞ்சாது. ஒரு வேலைக்கு சமைக்கிறத அவங்க அத்த வேலைக்கு காலி பண்ணிடுறாங்க பாரு. நம்ம ஒரு நாள் அதிகமா சமைக்கிறோம், ஒரு நாள் கம்மியா சமைக்கிறோம். ஒரு நாள் மிச்சமாக்கி கீழே கொட்டுறோம், அடுத்த நாள் பழைய சோத்த புருஷனுக்கோ பிள்ளைக்கோ போடுறோம். இந்த மாதிரிலாம் அவங்க எவ்வளவு இதுவா இருக்காங்க பாரு அப்படின்னு எனக்கு ஐ வாஸ் லைக், ஆன்டி நீ போய் பாத்தியா? கேமராக்கு பின்னாடி என்ன நடக்குது நீ போய் பாத்தியா? இல்ல இல்ல. சி, இது ஒரு அன்வான்டட் கில்ட்டுக்குள்ள ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய லேடிஸ் சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஹவ் பீன் கோயிங் டு தெரபிஸ்ட் ஆஸ் வெல். தெரபிஸ்ட் கிட்ட போற அளவுக்கு அந்த சோஷியல் மீடியா கில்ட் அவங்களை போட்டு பாடா படுத்துது. சி, ஐ டெல் யூ ஒன் திங். இன்ஃப்ளூயன்சர், அவங்க பேரே வந்து இன்ஃப்ளூயன்சர், தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங். இப்போ நான் காலையில ஏஞ்சி சொன்னேன்ல, தலை ஒரு குளம் துணி ஒரு குளமா கிச்சனுக்குள்ள போய் டீயை போட்டு அங்க கொட்டி இங்க கொட்டி அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டா நீங்க பாப்பீங்களா? கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க. இது இவ என்ன கொட்டி கவுத்திட்டு இருக்கா, இது ஏன் பார்க்கணும்? சோ அவங்க இத ப்ரொஃபஷனா பண்றாங்க, அதாவது மானிட்டைஸ் பண்றாங்க. சோ மானிட்டைஸ் பண்ணும்போது அதை ஐ கேண்டியா ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணி டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதை நீட்டா எடுக்கணும். சாப்பிடுற பொருளை அப்பிடைசிங்கா உங்களுக்கு காட்டணும். சோ அவங்க மானிட்டைஸ் பண்ணும்போது, அதை ப்ரொஃபஷனா செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்க செய்யறாங்க. அதனாலதான் டெய்லி நீங்க எல்லாரும் அவங்களோட டெய்லி ரொட்டீனை பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? நம்மள மாதிரி சாதாரணமா பண்ணா நம்ம ஏன் பார்க்க போறோம்? சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்க மானிட்டைஸ் பண்றாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சி, இன்ஃப்ளூயன்சர் இஸ் பக்கா, ஷி இஸ் டூயிங் அ ஆசம் ஜாப். 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்து போற அளவு தான் அவங்க பண்றாங்க. ஸோ ஷீஸ் புட்டிங் எஃபர்ட்ஸ் இன் இட். ஸோ இதுல வந்து இன்ஃப்ளூயன்சரை நம்ம குறை சொல்ற இடத்துல இல்லை, கண்டென்ட்டே வேற. இதுல எங்க குறை இருக்குன்னா, என்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் அவளோட மைண்ட் ப்ராசஸ் நம்ம ஒன்றும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கில்டினஸ் அவளுக்குள்ள வருது பாருங்க, அங்கதான் இருக்கு பிரச்சனை. சி, யதார்த்த வாழ்க்கையும் இன்ஃப்ளூயன்சர் வாழ்க்கையும் நீங்க காம்பிஃபிளெக்ட் பண்ணிக்காதீங்க. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேரவே சேராது. நீங்க காலங்கத்தால ஏஞ்சி கடமைக்கு எல்லா வேலையும் செய்றீங்க. சி, அத்தனை பாத்திரத்துல நான் ஒண்ணு சொல்றேன். காலையில எந்திரிச்சு அவங்க வந்து ஒரு பாத்திரத்துல காட்டுறாங்க, டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்ல சர்வ் பண்றாங்க. அதை யார் கழுவுறாங்கன்னு உங்ககிட்ட காட்டுறாங்களா? இல்ல இல்ல. மத்தியானம் சமைக்கிறாங்க, அதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்துறாங்க, மறுபடியும் டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்ல அந்த தாலி மாதிரி சர்வ் பண்றாங்க. அதை யார் கிளீன் பண்றாங்கன்னு உங்ககிட்ட காட்டுறாங்களா? இல்ல இல்ல. நைட்டு கேண்டில் செட்டப் டின்னர் பண்றாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஷூட் பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தே வில் ஹேவ் அ பர்சன், பிகாஸ் ப்ரொஃபஷனலி தே ஆர் மானிட்டைசிங் இட். மானிட்டைஸ் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு வந்து அதுக்கு சில ஆட்கள் உதவிக்கு இருப்பாங்க. நான் சொல்றேன், என்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்து என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து டொமஸ்டிக் ஹெல்ப்பே இல்லாம 3 வேளை சாப்பாடு சமைச்சு 2 வேளை காஃபி டீ போட்டு கொடுக்குற அத்தனை பொம்பளைங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம்னு சொல்லுவேங்க நான். சி, அவங்களுக்கு டொமஸ்டிக் ஹெல்ப்பே இல்லாம வேலை செய்யற எல்லா வேலையும் செய்யற பெண்கள் தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டுல ஜாஸ்தி. நான் பார்த்திருக்கேன் எங்க அபார்ட்மெண்ட்ல. சாயங்காலம் அபார்ட்மெண்ட் கேட் உள்ள நுழையும் போதே கையில காய்கறி கூடையோட தான் நுழைவாங்க. காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு டீ போட்டு கொடுத்து பெருக்கி தொடச்சு எல்லாம் பண்ணி நைட்டு டின்னர் பண்ணி கொடுத்து, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. யூ ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கும் ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரீங்க. வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் 3 வேளை சாப்பாடு அழகா போடுறீங்க. இதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். தெர் இஸ் நோ வே ஃபார் யூ டு ஃபீல் கில்ட்டி கைஸ். ஆக்சுவலி நெவர் ஃபீல் கில்ட்டி. இந்த சோஷியல் மீடியா கில்ட் எல்லாம் விட்டுருங்க. இன்ஃப்ளூயன்சர் வாழ்க்கையோட உங்க யதார்த்த வாழ்க்கையை காம்பிஃபிளெக்ட் பண்ணிக்காதீங்க. அதை கம்பேரிசனே பண்ணிக்காதீங்க. எவ்ரி உமன் ஹூஎவர் சீயிங் திஸ் வீடியோ இஸ் ஆசம், இஸ் சோ பியூட்டிஃபுல், சோ எலகண்ட். யூ ஆர் ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வவ் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சி, இந்த சோஷியல் மீடியா கில்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேஜெட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போட்டுருங்க. நீங்க வந்து ஹியூமன்ஸோட மட்டும் கனெக்ட் ஆயிருங்க. வீட்டுல எல்லாத்தையும் பேசுங்க. அப்படியே படுத்து தூங்கிருங்க. அந்த போனை ஸ்க்ரால் பண்ணிட்டு தூங்காதீங்க. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் அதிக டைம் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எவ்ரி சண்டே ஒரு 5 ஹவர்ஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ் டைமா வச்சுக்கோங்க. அந்த 5 ஹவர்ஸ்ல வந்து நீங்க முடிச்சிட்டு இருக்கணும், ஆக்டிவா உங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கணும். அண்ட் உங்க பழைய ஹாபிஸை ரெஸ்டோர் பண்ண பாருங்க லேடிஸ். சி, 90s கிட்ஸ் எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன், அப்புறம் பல ஸ்லாம் புக், என்னென்ன கதை விட்டுருக்கா பாத்தியா அப்படின்ற மாதிரி ஸ்லாம் புக் எல்லாம் எடுத்து புரட்டி பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஹாபிஸ் இருந்துச்சு. அந்த ஹாபிஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ண பாருங்க. ஸ்க்ராலிங் டைமை குறைங்க. அப்படியே நீங்க ஒரு கொஞ்ச நேரம் என்ன மாதிரி நான்லாம் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு அடிமை ஆயிட்டேங்க. சோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா கூட ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல்லேயே அதுக்கு ஆப் இருக்கு. 30 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஷட் டவுன் ஆயிடும். சோ அந்த மாதிரி டைம் செட் பண்ணி வச்சுட்டு ஸ்கிரீன் டைம் பாருங்க. சோ நெவர் பி கில்ட்டி கைஸ். இதெல்லாம் அன்வான்டட் கில்ட். அன்பிளக் யுவர் செல்ஃப் ஃப்ரம் சோஷியல் மீடியா. அண்ட் ஒன் திங், திங்க் பியாண்ட் த ஸ்கிரீன். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன காட்டுறனோ, ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இது மட்டும் தான் தெரியும். இந்த கேமரா பின்னாடி என்ன இருக்குன்னு நான் காட்டவே மாட்டேன். அது தெரியவே தெரியாது. ஸோ திங்க் பியாண்ட் த ஸ்கிரீன். சி, embrace self-care, okay? And unplug yourself from social media guilt.
This video is dedicated to all the beautiful ladies, working ladies, homemakers, all the beautiful ladies. I'll see you soon with some other topic. வேற ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரியோட I'll see you. Thank you. அண்ட் வீடியோவோட கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு தெரப்பிலாம் போயிட்டு வந்து when she bounce back to normal அவங்க கடைசியா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு. see this is on take it on a lighter note, இது யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லல. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து, மறுபடியும் அதே இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பார்த்துட்டு இவளுக்கு ஏதோ சிவியரான ஓசிடி இஷ்யூ இருக்கும் போல இருக்குடி, தொடச்ச பாட்டிலேயே 100 தடவை தொடச்சிட்டு. சரி, நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம வந்து பெட்ஷீட் மேட் எல்லாம் எப்ப துவைப்போம், வியாழக்கிழமை சாயங்காலம் துவைப்போம். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படைக்கணுங்கிறதுனால எவ்ரி தேர்ஸ்டே தான் நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு எவ்ரி தேர்ஸ்டே தான் எல்லார் வீட்லயும் துவைப்பாங்க, காய போடுவாங்க, எடுத்து உள்ள போட்டுருவாங்க. வாரம் ஃபுல்லா அதே தான். எண்ணெய் பாட்டில் எல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை கழுவுறவங்க இருக்காங்க, 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கழுவுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி தொடச்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க அதை மானிடைஸ் பண்றதுனால அதை ரிப்பீட் மோட்ல நமக்கு செஞ்சு காமிச்சிட்டே இருக்காங்க. நாங்க இவ்வளவு நீட்டா இருக்கோம், இவ்வளவு இதுவா இருக்கோம், இவ்வளவு சுத்தமா இருக்கோம் அப்படின்ட்டு. சோ யதார்த்த வாழ்க்கையில அதெல்லாம் பண்ண முடியாது. சோ அவங்க அந்த இன்ஃபுளுசருக்கே ஓசிடி இஷ்யூ இருக்கா அப்படின்ற சந்தேகம் அவ சொன்னதுக்கு அப்புறம் எனக்குமே நிறைய இடங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்ன தொடச்சிட்டு இருக்காங்க, பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ there is no way for you to feel guilty, guys.